ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இன்றைக்கி நல்ல ஈஸியான மெத்தடில் நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் தோசையும் அது கூட கொக்கனட் சட்னியும் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த தோசை நான் இன்றைக்கி அரிசி ஊற வச்சு அரைக்காமக்கி நல்லா நினச்ச உடனே குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஈஸியான மெத்தடில் எப்படி செய்கிறேன் அப்படின்னு தான் காட்டிக்கிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறேன்ட்டு பார்ப்போம். மிக்ஸி ஜாரில் 1 கப் கோதுமை ஆட் பண்ணுறேன். 1 கப் அரிசி ஆட் பண்ணுறேன். 1 எக், 4 டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இது சரியாக 100 கிராம் இருக்கும். 1 டீஸ்பூன் சால்ட். நான் இதில் 2 கப் தேங்காய் தண்ணி பால் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு சும்மா நார்மலாக வாட்டர் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணலும், கோகோனட் மில்க் ஆட் பண்ணாமக்கி. உங்களுக்கு அப்படி இல்லாட்டி ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு இதை அரைச்சி எடுத்தாலுமே நல்லா டேஸ்ட்டாக தானே இருக்கும். ஃபஸ்ட்டில் நான் 1.5 கப் கோகோனட் மில்க் தான் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மற்ற ஹாஃப் மில்க்கையும் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், இதை கட்டி இல்லாமக்கு இந்த மாதிரி நல்லா அரைச்செடுத்ததுக்கப்புறமா இதில் மறுபடியும் ஒரு 1 கப் வாட்டர் அளவுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த தோசையை இந்த மாதிரி லூஸான பதத்துக்கு தான் கரைச்சி எடுத்துக்கணும். நீங்கள் இந்த மாதிரி லூஸான பதத்துக்கு கரைச்சி எடுக்கக்குள்ள தான் தோசை நாங்கள் ஊற்றி செய்யக்குள்ள இது நல்ல மெல்லிஸாக வரும். தோசை மாவை ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே வச்சுட்டு இங்கால சட்னி எப்படி செய்கிறேன் அப்படின்னு பார்ப்போம். நான் பாதி கோகோனட் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1 தக்காளியும் 1 வெங்காயமும் ஆட் பண்ணிட்டு கூடவே 2 பச்சை குச்சிக்கும் ஆட் பண்ணுறேன். பாதி லெமனை இதில் புளிஞ்சு விடுறேன். நீங்கள் லெமினேட் பண்ணக்குள்ளைக்கு அந்த சீட்ஸை வேறு எடுத்துடுங்க. சீட்ஸையும் ஆட் பண்ணி நீங்கள் அரைச்சிருந்தால் கொஞ்சம் கசப்பாகிடும். 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணுறேன். 1 டீஸ்பூன் கட்டர்குச்சிக்கு ஆட் பண்ணிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். நீங்கள் உங்களோட உறுப்புக்கு ஏற்ற மாதிரி கட்டர்குச்சிக்கு ஆட் பண்ணுங்கள். இது கூட மாசித்தூளும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிட்டு இப்போ இதை நாங்கள் லைட்டாக வறுத்து எடுக்கணும். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் ஆயில் மிச்சமும் ஆட் பண்ண தேவையில்லை, ஒரு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணினாலே போதும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த கோகோனட் ஆட் பண்ணிட்டு இது ஒரு 2 மினிட்ஸ்க்கு லைட்டாக வறுத்து எடுத்தால் போதும். உங்களுக்கு இந்த கோகோனட்டை சும்மா பச்சையாகவே மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அரைச்சி எடுக்கவும் மேலும் அதை விட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு இதே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இதை செய்யக்குள்ளைக்கும் இந்த சட்னி இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கோகோனட்டை ஒரு 2 மினிட்ஸ் வறுத்ததுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் ஆட் பண்ணுறேன். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இதை ஆட் பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கப் மாதிரி வாட்டரும் ஆட் பண்ணிட்டு இது நல்லா அரைச்சி எடுக்கிறேன். பாருங்கள், இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சி எடுத்தால் தான் இது இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இப்போ இதுக்கு மேலே தாளித்து கொட்டணும். ஏற்கனவே நான் சம்பரையும் ஆயில் ஆட் பண்ணி தான் வறுத்தெடுத்தேன். அதுக்காக வேண்டியதில் கொஞ்சமாக ஆயில் தான் தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணேன். ஒரு 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக வெங்காயமும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயமும் கருவேப்பிலையும் கொஞ்சம் லைட்டாக பொரிஞ்சு இந்த வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் வரதுக்கு இதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். பாருங்கள், இந்த வெங்காயம் லைட்டாக ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். இந்த கடுகு கொஞ்சம் வெடித்து வர கொள்ளைக்கு இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுக்கிறேன் வேறையா. இப்போ இதை அப்படியே இந்த அரைச்சி வச்சுக்கிறேன் இந்த கோகோனட்டுக்கு மேலே ஆட் பண்ணுறேன். இவ்வளோ தான் சட்னி, நல்லா ஈஸியாகவே செஞ்சிடலாம். இந்த மாதிரி நீங்கள் செய்யக்குள்ள இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இங்கே தோசை பட்டர் 5 மினிட்ஸ் ஊற வச்சாச்சு. இது நீங்கள் மிச்ச நேரம் ஊற வைக்கவும் தேவையில்லை. இதை மிக்ஸி ஜாரில் அரைச்ச உடனே தோசை சுட்டு எடுக்கவும் மேலும் தவால கீ தான் ஆட் பண்ணுறேன், அதாவது நெய் ஆட் பண்ணி செய்யக்குள்ள இந்த தோசை இன்னும் நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். உங்களுக்கு நெய்க்கு பதிலாக ஆயில் ஆட் பண்ணவும் மேலும் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் தோசை பட்டர் ஆட் பண்ணிட்டு இதை சுற்றி எடுக்கிறேன். பாருங்கள், இதை சுத்த கொள்ளைக்கே சைடெல்லாம் டொட்ஸ் எல்லாம் விழுந்து இது நல்ல பர்ஃபெக்டாகவே வருது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். தோசையை சுற்றி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு நெய்க்கு பதிலாக ஆயில் ஆட் பண்ணவும் மேலும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா கிறிஸ்பி ஆகிறதுக்கு இது இந்த மாதிரி சுட்டுடுங்க. பாருங்கள், இது இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி சைடெல்லாம் ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா இதை இந்த மாதிரி சுற்றி எடுக்கிறேன்.
இந்த தோசை செய்கிறதுக்கு நிறைய பேர் வந்து 1 கப் கோதுமாக்கு 1/2 கப் அரிசி மாவும் 1/2 கப் ரவையும் ஆட் பண்ணி செய்வாங்க. அந்த மாதிரி செய்யக்குள்ளைக்கும் இது நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் இன்றைக்கி உங்களுக்கு வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ட் வச்சு செஞ்சு காட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டித்தான் 1 கப் கோதுமாக்கு வந்து 1 கப் அரிசி மா ஆட் பண்ணி செஞ்சுக்கிறேன். உங்கள்கிட்ட ரவை இருந்திருந்தால் 1 கப் கோதுமாக்கு 1/2 கப் அரிசி மாவும் 1/2 கப் ரவையும் ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள். இது இன்னும் நல்ல பர்ஃபெக்டாக வரும். நான் தோசை வந்து 2 விதமாக உங்களுக்கு சுற்றி காட்டிக்கிறேன். ஒன்று வந்து ரோலாக சுற்றுற எப்படின்னு, மற்றது வந்து இந்த 2 சைடும் வேக வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து வைக்க கொள்ளைக்கும் வந்து இது ஒன்றோடு ஒட்டாமைக்கு வரும். உங்களுக்கு இது மாதிரி நிறைய டின்னர் ரெசிபி போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த ரெசிபியெல்லாம் பார்க்கணும்னால் மேலுக்கும் லிங்க் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க் கொடுக்குறேன். இஃப்தார் ரெசிபிஸும் போட்டிக்கிறேன். உங்களுக்கு அந்த இஃப்தார் ரெசிபி பார்க்கணும் அப்படின்றாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தோசை ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல கிறிஸ்பியாகவும் இருக்கும். உங்களுக்கு நினச்ச உடனே செய்யக்கூடிய மாதிரி நல்ல ஈஸியாகவே இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.